ஆங்கார ரூபத்துடன் விளங்கும் பத்திரகாளி அம்மனின் தோவ்ஜஸ்தம்பத்திற்கருகே ஒரு குத்துக்கல்லில் பின்வருமாறு சாசன வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. எவனொருவன் எந்த குலத்தில் பிறந்தவனாயிருந்தாலும் இப்பொய்கையில் ஸ்நானம் செய்து நேம நிஷ்டைகளுடன் இதோ நிற்கும் ஆலவிருட்சத்திலிருந்து பட்டி கடகம் 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தி அவைகள் கீழே விழுவதற்குள் ஆகாய மார்க்கமாக பொய்கையின் நடுவிலிருக்கும் வேல் முனையில் பாய்கிறானோ அத்தகைய வல்லமைசாலிக்கு தேவி பிரத்யக்ஷமாகி சகல சௌபாக் யங்களையும் அருளி ஆசிர்வதிப்பாள். அவனே 56 தேச அரசர்களையும் வெற்றி கொண்டு அனைவருக்கும் அதிபதியாகி அரசாளுவான். மேற்படி கல்வெட்டை படித்த பட்டி உடனே தன் நகரம் திரும்பி விக்கிரமாதித்த மன்னனிடம் தான் கண்ட அதிசய ஸ்தம்பத்தைப் பற்றிய விவரங்களைத் தெரிவித்தான். அதன் மீது விக்கிரமாதித்தன் உடனே புறப்பட்டு அந்த பொய்கைக்கு வந்து சேர்ந்தான். பொய்கையிலே மன்னன் இறங்கி ஸ்நானம் செய்து பக்தியுடன் கோவிலிலே நுழைந்து அம்மனைத் தரிசித்தான். பிறகு வெளியே வந்து மரத்தின் மீது ஏறினான். அப்போது பட்டி, அரசே, கடைசி உரியிலே காலை வைத்து ஒரு முறை சுழன்றால் கயிறு முறுக்கி 7 உரிகளும் ஒன்றாக வரும். அப்போது ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்தலாம் என்றான். அவ்வாறே விக்கிரமாதித்தன் 7 உரிகளையும் ஒன்றாகச் சேர்த்து வாள் உருவி ஒரே வெட்டாக வெட்டி விட்டு திட சித்தத்துடன் பொய்கையின் நடுவிலிருந்த கூர்மையான வேல் முனையை நோக்கி தலைகீழாக பாய்ந்தான். உடனே பத்திரகாளியம்மனும் பிரசன்னமாக விக்கிரமாதித்தனை தன் 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டு காப்பாற்றினாள். பட்டி தேவியை நோக்கி பலவாறாகவும் தோத்தரித்துப் புகழவே பத்திரகாளியம்மன் உச்சி குளிர்ந்து போனாள். விக்கிரமாதித்தனும் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான். விக்கிரமாதித்தா, உன் தீரம் என்னை மகிழச் செய்துவிட்டது. உனக்கு வேண்டிய வரத்தைக் கேள் என்று அருள, தேவி, இதோ உன் சந்நிதானத்திலிருந்தே நான் ஆட்சி புரிய விரும்புகிறேன். இந்த நகரத்தில் மாட மாளிகையும் கூட கோபுரமும் உண்டாக்கி உஜ்ஜயினி மாகாளிப்பட்டணம் என்கிற நாமதேயத்துடன் சிறப்பாக ஆட்சி புரிய அருள வேண்டும். உன் சந்நிதானத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் புராதனமான வெகு கோடி திரவியங்களையும் அடியேனுக்குத் தர வேண்டும் என்று விக்கிரமாதித்தன் பிரார்த்தித்தான். பத்திரகாளியம்மனும் அதற்கிணங்கி அவ்வாறே அருளிவிட்டு மறைந்தாள். விக்கிரமாதித்தனும் அந்த ஸ்தலத்தில் புதிய தலைநகர் அமைத்து தன் நகரத்து மக்களை அப்புதிய பட்டினத்திற்கு குடியேற்றினான். பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தங்க கோபுரமும் மகா வினோத மண்டபமும் கட்டினான். அதன் பின்னர் 56 தேசங்களையும் வென்று ராஜராஜாக்களும் வணங்கும்படி செய்து பூலோக அதிபதியாகி தன் அரண்மனை வாசலில் அசையா ஆராய்ச்சி மணி கட்டி ஒரு குறையுமின்றி அரசாட்சி நடத்தி வந்தான். தொடரும்.